ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் அமாங் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட், த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் கேன் பி ஃபவுண்ட் பை பிளேசிங் த மேக்னெட்டிக் காம்பஸ் அட் தட் பாயிண்ட். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். அதாவது ஒரு காம்பஸை வச்சு என்ன பண்ண முடியும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ் வந்து எந்த சைடு இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும்னு இதுக்கு முன்னாடி சொன்னா. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, a freely suspended magnetic needle point in a north east direction. இது வந்து தப்பு. ஏன் தப்புனா, இது என்ன லேர்ன் பண்ணிருப்போம் நம்ம ஃபண்டமெண்டலா, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மேக்னெட் அப்படின்னு லேர்ன் பண்ணிருப்போம். அதாவது மேக்னெட்டோட ஒரு காந்தத்தோட வந்து டைரக்ஷன் திசைக்காட்டு பண்பு எந்த மாதிரி இருக்கும்னா, இப்ப ஒரு மேக்னெட் இருக்கு, ஒரு பவர் மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மேக்னெட் நம்ம ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ணணும், சும்மா தொங்க போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏதோ ஒரு மரக்கட்டையில ஒரு கயிறு மூலம் என்னன்னா ஒரு மேக்னெட்டை தொங்க போடுறோம்னு வச்சுக்கலாம். அந்த மேக்னெட்டோட வந்து டைரக்ஷன் எப்படி அலைன் ஆயிக்கிறோம்னா நார்த் அண்ட் சவுத்துக்கு ஏத்தாப்புல அலைன் ஆயிக்கிறோம். அதாவது நம்ம எந்த திசையில போட்டாலும் சரி, இப்ப அந்த மேக்னெட்டை இந்த மாதிரி போறோம்னு வச்சுக்கோங்க. இங்க நார்த் இருக்கு, இங்க சவுத் இருக்குன்னா இது எப்படி மாறிக்கிறோம், இந்த மாதிரி மாறி வந்துக்கிறோமா. அது ஏன் அந்த மாதிரி மாறி வந்துக்கிறீங்கன்னா, நம்ம பூமியில இருக்கிற வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னாலதான். நம்ம பூமியோட நார்த் போல் அண்ட் சவுத் போல், அதாவது வட துருவம் தென் துருவம் சொல்லுவோம். நம்ம வட துருவத்துல என்ன மேக்னெட்டிக்கோட அட்ராக்டிவ் இருக்குன்னா சவுத் வந்து அட்ராக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். இந்த தென் துருவத்துல என்ன இருக்குன்னா நார்த் அட்ராக்டிவ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அதனாலதான் வந்து என்னன்னா ஒரு மேக்னெட்டை நம்ம கட்டி தொங்க போடும் போது அது ஏன் நார்த் நோக்கி போதும், நார்த் எதை அட்ராக்ட் பண்ணும், சவுத் அட்ராக்ட் பண்ணும். சவுத் எதை அட்ராக்ட் பண்ணும், நார்த் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு காந்தமாவே என்ன, நார்த் நார்த் வந்து அட்ராக்ட் பண்ணாது, சவுத் சவுத் அட்ராக்ட் பண்ணாது. நார்த் ஆனது சவுத் வந்து அட்ராக்ட் பண்ணும், அதே மாதிரி சவுத் ஆனது நார்த் வந்து அட்ராக்ட் பண்ணும். இது வந்து பேசிக்கான கான்செப்ட். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் கிடையாது, நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன் ஏத்தாப்புல என்னன்னா மாறிக்கிறோம். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. தேர்டு, the magnetic field line or tensor near the poles of the magnet. இதுவுமே நான் வந்து போன வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் நீங்க நல்லா கவனிங்களேன். இதுதான் வந்து நான் ஒரு பவர் மேக்னெட் அப்படின்னு இருக்குன்னா, அந்த பவர் மேக்னெட்டோட இது வந்து சவுத் போலு, இது வந்து நார்த் போலு. நார்த் போல இருந்து உருவாகி தான் சவுத் போலுக்கு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகும். இதுல எங்க அதிகமான இது வந்து அந்த கோடு போகுதுன்னு பாருங்க, போலு கிட்ட தானே. இந்த போலா இருந்தாலும் சரி, இந்த போலா இருந்தாலும் சரி, இங்கதான் அதிகமான கோடுகள் வந்து உருவாகுது. அதனால என்ன சொல்லுவாங்க, போலு கிட்டதான் வந்து அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து டென்சரா இருக்கும். அதனால இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த், டூ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கேன் இன்டர்செக்ட் அட் எ கிவன் பாயிண்ட். ஆல்ரெடி தெரியும், இந்த இதுலயும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பவர் மேக்னெட், எந்த ஒரு மேக்னெட் இருந்தாலும் சரி, அதுல வந்து இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன். ஒரு லைன் இன்னொரு லைனை என்ன சொல்லுவாங்க, தொடாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்டு, அது வேலை உண்டுன்னு இருக்கும். அதனால என்ன, நெவர் இன்டர்செக்ட் தான் கரெக்டானது, இதுக்கும் தப்பானது. அப்ப கேள்வி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இது கரெக்ட், தேர்ட் இது கரெக்ட். அப்ப 1 and 3 எங்க இருக்கு, ஏஎன்சி ஆப்ஷன் ஏல இருக்கு.